இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடமிளகாய் சப்ஜி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குடமிளகாய் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: குடமிளகாய் 2, வேர்க்கடலை 1 கைப்பிடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. குடமிளகாய் சப்ஜி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சுங்க. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சப்ஜி தான் இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நசுக்கி இருக்க பூண்டு, அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு ஜாஸ்தி வேலையே கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே நம்ம வதக்கி இறக்க வேண்டியதுதான். இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குடமிளகா தான். இந்த குடமிளகாவுடைய அந்த க்ரன்ச்சினஸ், அந்த நமக்கு தயிருடைய அந்த க்ரீமி மாதிரி இருக்க அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சேர்ந்து நமக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குடமிளகா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் பண்ணும்போது நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணுவோம். இது வந்து மெயினாக வச்சு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹெல்த்துக்கு குடமிளகா ரொம்பவே நல்லது. நல்லா வந்து ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் ஏவும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. நமக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கேலரிஸ் நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி தரும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒன்று தான் இந்த கேப்சிகம். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி சப்ஜி இது. குடமிளகா நமக்கு ரொம்பலாம் வதங்கவே தேவையில்லை. அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் இதில் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம். சட்டுன்னு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த க்ரன்ச்சினஸ் அங்கங்கே கொஞ்சம் வரத்துக்காக நம்ம இதில் வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் நமக்கு கருகிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து நல்ல இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த கடலை மாவு நல்லா நமக்கு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க தயிர் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம இதில் சிலுப்பி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். இப்போ இதில்
ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்மக்கிட்ட இருக்க நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர். அதில் நம்ம சேர்த்துருக்க கேப்சிகமோட அந்த க்ரன்ச்சினஸ், ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலான டேஸ்ட்டில் நமக்கு வந்து அந்த காரம், அந்த ஃப்ளேவர், மசாலா எல்லாமே நல்லா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.